யோசுவாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடிப்போய் இருக்கும்படி நான் மோசையை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எகிப்திலிருந்து விடுதலையான இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரித்ததுக்கு அப்புறம் அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்தினார்கள். மோசையின் மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாக அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்தினார்கள். இந்த அடைக்கல பட்டணங்கள் எதுக்கு அப்படின்னா, ஒருவன் கைப்பிசகாய் ஏதாவது தவறு செய்துட்டா, கொலை செய்துட்டா, அப்படி கொன்னவனை பழி வாங்க தேடுவாங்க. அவனை கொன்னவனை பழி வாங்க தேடுவாங்க. 9வது வசனத்தில் இன்னும் கொஞ்சம் விளக்கமா இருக்கும், எடுத்தவர்கள் வாசிங்க. கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழி வாங்குகிறவன் கையினால் சாகாதபடிக்கு ஓடிப்போய் ஒதுங்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் நடுவே தங்குகிற பரதேசிக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளே. பழி வாங்குகிறவன் கைகளால் சாகாதபடிக்கு. அல்லேலூயா. கைப்பிசகாய் கொன்றவனை யாரும் பழி வாங்கிடக்கூடாது. அதாவது திட்டமிட்டு கொலை செய்யாம தீங்கு செய்கிற நோக்கத்தோடு கூட கொலை செய்யாம கைப்பிசகாய் கொன்றவனை யாரும் பழி வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லி அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள அப்படிப்பட்ட தவறு செய்தவன் உள்ள போயிட்டான், அந்த வாசலுக்குள்ள உள்ள போயிட்டான் அப்படின்னா யாரும் அவனை தொடக்கூடாது. அங்க போறதுக்குள்ள என்ன வேணா பண்ணிக்கலாம், ஆனா உள்ள போயிட்டான் அப்படின்னா யாரும் தொடக்கூடாது. அப்படி அந்த கானான் தேசத்துல 6 அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்தினார்கள். எதுக்கு 6 அடைக்கல பட்டணங்கள் அப்படின்னா, ஈஸியா போய் ரீச் ஆகணும். ஈஸியா டப்புன்னு ஓடி போய் அதுக்குள்ள போயிடணும். அதுக்குள்ள போகலைன்னா எவனாவது பார்த்தோம் அப்படின்னு நம்மளை அடிச்சு கொன்றுவோம். அதுக்குள்ள மறைஞ்சு அதுக்குள்ள ஓடி போகணுங்கிறதுக்காக 6 அடைக்கல பட்டணங்கள் அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டது. அப்ப அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா வேற யார் அவன் பழி வாங்குற அவனை தொடக்கூடாது. பழி வாங்குகிற எண்ணம் கொண்டவன் பழி வாங்குகிறவனை தொடக்கூடாது. அவனை தண்டிக்க நினைக்கிறவன் தொடக்கூடாது. அப்ப உள்ள போயிட்டான் அப்படின்னா ஆசாரியன் மாத்திரம்தான் அவனை விசாரிக்க முடியும். ஆசாரியன் மாத்திரம்தான், பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் அவனை விசாரிக்க முடியும். அவனை விசாரிச்சு அவனுக்கு குற்றத்துக்குரிய தண்டனை ஆசாரியன் தான் முடிவு செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட அடைக்கல பட்டணம் நமக்கும் உண்டு. அல்லேலூயா. அது எது அப்படின்னா, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். அல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு அடைக்கல பட்டணமாய் இருக்கிறார். துருகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கோட்டை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ட்ரெயின்ல மெட்ராஸ் டிராவல் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு ஏரியா பார்ப்பீங்க, சங்ககிரி துர்க்கம். அந்த துர்க்கம் என்ன அப்படின்னா கோட்டை, சங்ககிரி கோட்டை, அங்க இருக்கிற கோட்டையை குறிக்கிறதான வார்த்தை. அப்ப துருகம் அப்படின்னா என்ன அப்படின்னா கோட்டை, பலம் வாய்ந்ததான கோட்டை. அதுக்குள்ள ஆங்கில வேதாகமத்துல டவர்னு போட்டிருக்கும். டவர் அப்படின்னு ஸ்ட்ராங் டவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். அப்போ அதுக்குள்ள நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்மை யாரும் தொட முடியாது. அந்த காலத்து ராஜாக்கள் ஆங்காங்க பெரிய பெரிய கோட்டைகளை கட்டி வைத்திருப்பார்கள். எதற்கு அப்படின்னா, ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில அதுக்குள்ள உள்ள போயிட்டாங்க அப்படின்னா எதிரி உள்ள நுழைய முடியாது. வேலூர் கோட்டை கூட பார்த்தோம்னா சுற்றினும் அகழி தோண்டி இருப்பாங்க. நாமக்கல் ஒரு கோட்டை இருக்கு, அந்த மலை மேல ஒரு கோட்டை இருக்கும், அதை சுற்றிலும் ஒரு அகழி தோண்டப்பட்டு இருக்கும். அப்போ அதுக்குள்ள யாரு ஈஸியா உள்ள போகக்கூடாது என்பதற்காக, அது பாதுகாப்புக்காக கட்டப்பட்டது. அப்போ தேவன் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார், தேவன் நமக்கு அரணாய் இருக்கிறார், தேவன் நமக்கு பலத்த துருகமாய் இருக்கிறார். அவர்தான் நமக்கு அடைக்கலப்பட்டனம், அவர்தான் நமக்கு அடைக்கலப்பட்டனம். எப்படி இஸ்ரவேல்ல கானான் தேசத்துல 6 அடைக்கலப்பட்டணங்களை ஈஸியா ரீச் ஆகணும்னு சொல்லி வச்சாங்களோ, அதே போல நம்முடைய தேவனை ஈஸியா ரீச் பண்ண முடியும். நம்முடைய தேவனை ஈஸியா ரீச் பண்ண முடியும். அவர் நாட் ரீச்சபிள் ஒரு நாள் இருக்கவே மாட்டார். நம்மளும் பலருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தோம்னா நாட் ரீச்சபிள் இருக்கும், இல்லை ஃபோன் பண்ணாலும் ஃபோனை எடுக்காமல் இருப்பாங்க. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நாட் ரீச்சபிளே கிடையாது.
அவர் நாட் டீச்சபிள்லயே இல்லை. அவர்கிட்ட எப்போ வேணுமானாலும் பேசலாம், எந்நேரத்துக்கு வேண்டுமானாலும் நமக்கு மற்றவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா சில டைம்ல தயக்கமாய் இருக்கும். இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோ, இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோ. ஆனா நம்முடைய தேவன் எந்த நேரத்திலும் ரீச் ஆகக்கூடிய வகையில அவர் இருப்பார். ஹல்லேலூயா. ஈஸியா ரீச் பண்ணலாம். ஜெபத்தின் மூலமாக அவரை நம்ம ரீச் பண்ணலாம். நாம் அண்டிக் கொள்ளுகிற அடைக்கல பட்டணத்தை ஜெபத்தின் மூலமாக ஈஸியா நாம் அடைய முடியும். ஹல்லேலூயா. அவரே நம்மை பாதுகாக்கிற நம்முடைய துருகமாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரையும் அவர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எப்படிப்பட்டவர்களையும் அவர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யாரையும் அவர் தள்ளுவதில்லை, யாரையும் அவர் புறம்பே தள்ளுவது இல்லை. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு இக்கட்டான சூழ்நிலைகள்ல, கவலைப்படுகிற சூழ்நிலைகள்ல, வேதனைகள் நம்மை நெருக்கும் பொழுது, பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நாம் அடைய வேண்டிய ஒரு அடைக்கல பட்டணம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஜெபத்தின் மூலமாக நாம் அவரை அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக, தேவ பிரசன்னம் என்கிறதான அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக, நம்ம அடைக்கல பட்டணம் எதுங்க? தேவ பிரசன்னம். அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா எந்த தீங்கு செய்ய நினைக்கிறவன் நம்மை நெருங்கவே முடியாது. எந்த தீங்கும் நம்மை அணுகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஏசாயா 25:4 வாசிங்கள. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானவர். ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெள்ளம் போல பிரச்சனைகள் நம்மை மோதி அடித்தா கூட அவருக்குள்ள நம்ம உள்ள போயிரும் பொழுது நமக்கு அவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா ஏழைக்கு அவர்தான் பலன், ஏழைக்கு அவர்தான் பலன். இந்த உலகத்துல இருக்கிற நீதி எந்த பக்கம் சாயும் அப்படின்னா பணம் இருக்கிற பக்கம் சாயும். அந்த காலத்துல இரும்பு தராசு வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கையில் இப்படி, ஆமா, இப்படி சாச்சா இப்படி சாயும். இல்ல எடை போடும் போது கீழே ஒரு மேக்னெட்டை வச்சுட்டோம் அப்படின்னா, ஆமா, எங்க மேக்னெட் வைக்கப்பட்டிருக்கிறதோ அங்க சாஞ்சு அது இழுக்கும். அந்த மாதிரி இன்றைக்கு நீதி எங்க பணத்தை இப்படி காமிச்சோம் அப்படின்னா அந்த பணம் எங்க இருக்குதோ அந்த பக்கம் சாய்ந்து விடுகிறது. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும், ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா பணம் இருந்தா போக முடியும், பணம் இருந்தா போக முடியும். கோர்ட்ல கேஸ் போட முடியும் அப்படின்னா பணம் இருந்தா போட முடியும். அப்ப நீதி யாருக்கு இருக்குது? பணம் இருக்கிற இடத்துக்கு தான் நீதி இருக்குது. ஆனா தேவனுடைய நீதி அப்படி அல்ல. எல்லாருக்கும் அவர் நீதிகளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏழைக்கு இறங்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஏழைகளுக்கு பெருவெள்ளத்துக்கு தப்புகிற அடைக்கலமாய், பெருவெள்ளத்தின் இரைச்சலுக்கு தப்புகிற அடைக்கலமாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நோக்கி வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து விலக்கி நம்மை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம போயிடணும். தேவ பிரசன்னத்துக்குள்ள போயிடணும். தாவீதினுடைய அடைக்கலமே தேவன் தான். தாவீதினுடைய எல்லா பிரச்சனையும் பார்க்கும் பொழுதும் அவன் தேவனை அண்டிக் கொள்வான், தேவனை அண்டிக் கொள்வான். அப்படித்தான் நம்ம சங்கீதத்துல 57வது சங்கீதத்தில் நம்ம தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். வாசிங்களா, 57வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஹல்லேலூயா. அப்ப விக்கினங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா பெரிய ஆபத்துகள், காலமிட்டிஸ் அப்படின்றது பெரிய ஆபத்துகள், பெரிய துன்பங்கள், தாங்க முடியாத துன்பங்கள். அப்படி தாங்க முடியாத துன்பங்கள் நம்மை நெருக்கும் போது என்ன பண்ணணுமா? தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனை சார்ந்து கொள்ள. 57வது சங்கீதம் எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா அது மேலேயே போட்டிருப்பாங்களே, 57வது சங்கீதத்துக்கு மேல யாராவது ஒருத்தர் வாசிங்களா? தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி, ஆமா, அப்போது போதும் சவுலுக்கு தப்பி ஓடும்போது, சவுல் தாவீதை கொல்ல தேடுறான். தாவீது பலன் இல்லாதவன், தாவீது பலன் இல்லாதவன். சொல்றாரு, நான் தெள்ளுப்பூச்சியை போல இருக்கேன். எப்படி இருக்கேன்? தெள்ளுப்பூச்சியை போல. தெள்ளுப்பூச்சி பார்த்துருக்கீங்களா? பார்த்துல அந்த நாய் இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்கும்.
உண்ணி கிடையாது, கொசுவை விட சின்னதா இருக்கும், தூண் இருக்கும். கொசு விட நம்மளோட பட்ட வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த தெல்லுப்பூச்சி நசுக்குனா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நசுக்குனா முடிஞ்சு போச்சு. அப்படி அந்த தெல்லுப்பூச்சிக்கு ஒப்பாக தன்னை தாவீது ஒப்பிடுகிறான். அவ்வளவு பலமில்லாத என்ன மிகப்பெரிய ராஜா சவுல் துரத்திட்டு வராரு. அப்ப அப்படி பயந்து போய் ஒடுங்கி நடுங்கி போய் கெபிக்குள்ள போய் அவன் ஒளிகிறான். அந்த கெபிக்குள்ள இருந்து பாரு, அந்த சம்பவம் தான் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்க முடியும். அதை மட்டும் வாசிச்சிருங்களேன். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி, சவுலுக்கு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான் போது. ஹல்லேலூயா. அப்ப அந்த அதுல்லாம் கெபியில தாவீதுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது எழுதப்பட்ட சங்கீதம். எவ்வளவு பயந்து போய் அவன் இருப்பான், எவ்வளவு பயந்து போய் இருப்பான். அந்த சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா அந்த 57வது சங்கீதத்துல சொல்லியிருப்பாரு. 4வது வசனம் வாசிங்கள. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன், அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயவுமாய் இருக்கிறது. தன் எதிரிகளை குறித்து அவன் வர்ணிக்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? சிங்கங்களின் நடுவில் இருக்கிறான், சிங்கத்தை போல இருக்கிறாங்களா. எப்ப கிடைச்சாலும் தாவீது அவ்வளவுதான், சிக்கினா சீனு. அந்த சூழ்நிலையில தாவீது இருக்கிறான். சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அது என்னங்க தீயை இறைக்கிற மனுபுத்திரர்? ஆமா, ஒரு பென்ஸ் காரோ, ஒரு BMW, ஒரு ஆடியோ வாங்கி உங்க வீட்டு முன்னாடி நிறுத்துங்க. அப்ப தெரியும் தீயை இறைக்கிற மனிதர்களை குறித்து. அது வரைக்கும் தெரியாது. நீங்க ஓட்ட கார்ல, ஓட்ட சைக்கிள்ல, ஓட்ட பைக்கை ஓட்டிட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஒரு BMW வாங்கி நிறுத்திட்டீங்க அப்படின்னா தீயை இறைக்கிற மனிதர்கள் யார் யாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு ஹீட்டு உடம்புல, அவ்வளவு வேகுது, அவ்வளவு வெந்து வார்த்தை எப்படி வருது? தீயாய் வருது. வார்த்தை தீயாய் வருது, கத்தியா ஈட்டியா குத்தும். அதையும் சொல்லியிருப்பாரு 6வது வசனத்துல. இல்ல அதிலே தான், அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயவுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு யோசிச்சுக்காங்க. தாவீது அவ்வளவு நெருக்கத்தை சவுலோடு கூட இருந்தவங்களும் அனுபவிக்கிறாங்க. இதை நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு பார்த்தா நிஜமாவே தீயை எரிக்கிற மனிதர்கள் நம்முடைய சுற்றிலும் இருக்கிறாங்க. அவ்வளவு வேகுதுன்னா யோசிச்சு பாத்துங்க. அவ்வளவு ஹீட் ஆகுது அவங்க உடம்பு, அவ்வளவு வார்த்தையா அந்த ஹீட் வெளியே வருது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை, அழுகிற சூழ்நிலை, பயந்து போயிருக்கிற சூழ்நிலை இருந்தா முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும், தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அந்த 1 வசனத்துல வாசிக்கிறோம், எனக்கு இறங்கும் தேவனை, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் இது சட்டைகளிலே வந்து அடைவேன். அவர் தான் நமக்கு அடைக்கணும், அந்த தேவ பிரசன்னம் தான் நமக்கு அடைக்கணும். அப்ப இப்படி பாதிக்கப்படுகிறதான தாவீது தேவனிடத்துல ஜெபிக்கிறான். அவனுடைய பாதிப்புகளை அந்த 4வது வசனத்துல பாசிச்சோம், என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் என்று. அதே 6வது வசனத்தையும் சொல்றாரு, என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், விழுந்தார்கள், என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த கண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டெப்பு கூட நடந்து வைக்கிறதுக்கு பயமா இருக்கும். இதை எடுத்து வச்சா எங்க நம்ம மாட்டிக்குவோமோ, காலை வச்சா மாட்டிக்குவோம். அப்படி நகர முடியாத சூழ்நிலை, அந்த குகையை விட்டு வெளியே வராத சூழ்நிலை. வெளியே வந்தா சுத்தியும் சவுல் சுத்திட்டே இருக்கிறான், என்னைக்கு மாட்டினாலும் கொண்டு போடுவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பயந்து போய் தாவீது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஆனா அந்த வார்த்தைகளின் நடுவில் ஒரு வசனம் இருக்குதுங்க. இந்த 4வது வசனத்திலையும் 6வது வசனத்திலையும் தாவீது தன்னுடைய சூழ்நிலை, தன் எதிரிகளை பத்தி புலம்புறதை விட கர்த்தரிடத்துல சொல்றான். ஆனா நடுவில் இருக்கிற வசனம் எப்படி இருக்கு வாசிங்களேன். தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் முது மகிமை
பூமி அனைத்திலும் உயர்ந்திருப்பதாக. ஹல்லேலூயா. நியாயமா அவன் என்ன சொல்லியிருக்கணும்? தேவனே என்னை விடுவியும், தேவனே என்னை விடுவியும், இந்த பாதாளத்திலிருந்து, இந்த இக்கட்டிலிருந்து, இந்த பயப்படுகிற சூழ்நிலையிலிருந்து நீ விடுவியும்னு சொல்லி இருக்கணும் இல்லையா? ஆனா அந்த பிரச்சனையின் மத்தியில அதையெல்லாம் தாவீது கேட்கல, ஆண்டவரை உயர்த்துகிறான், ஆண்டவரை உயர்த்து. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு பிரச்சனை வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, புலம்புவதை காட்டிலும் அவரை உயர்த்துவது மேலானது, அவரை உயர்த்துவது மேலானது. நம்முடைய கஷ்டத்தை 10 பேர்த்திட்ட சொல்லி நம்ம குப்பையே நம்மளே கிளறிக்கிறதை விட யார்கிட்ட போகணுங்க? தேவ சமூகத்துல தேவனை அன்னைக்கு தேவ பிரசன்னத்துக்குள்ளாக போய் தேவனை உயர்த்துவதை நாம் நோக்கமாய் வைத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த அடைக்கலப்பட்டணத்துக்குள்ளாக தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவரை உயர்த்த ஆரம்பிச்சிடணும். அவர்கிட்ட நம்ம காரியத்தை சொல்லணும். சொல்லிட்டு விடுவிக்கும்படி கூட தாவீது கேட்கல, உயர்த்த ஆரம்பிச்சிட்டான், தேவனை உயர்த்த. அப்ப தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா கர்த்தரை உயர்த்த ஆரம்பிச்சிடணும். அப்ப உயர்த்த 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 என்ன நடக்கும் அப்படின்னா, 7வது வசனத்தை வாசிங்க. என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே, சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்ளுவேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரியந்தமும், உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக. ஹல்லேலூயா. இப்போ பிரச்சனைகள் நடுவுல துதிச்ச அந்த தாவீது திரும்ப கர்த்தரை துதித்து உயர்த்த ஆரம்பிச்சிட்டானே ஒழிய இதுக்கப்புறம் எதை பத்தி பேசல? அவன் பிரச்சனையை பத்தியே பேசல, பிரச்சனையை பத்தியே பேசல. ஏன்னா பேசவே முடியல. ஆண்டவர் பிரச்சனையை மறக்க வச்சுட்டார், ஆண்டவர் பிரச்சனையை மறக்க வச்சுட்டார். அப்ப தேவ பிரசன்னத்துக்குள்ள போய் அவரை உயர்த்த 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 நம்முடைய எந்த பிரச்சனை நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த பிரச்சனை நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த பிரச்சனை நம்மை அழுத்தாதபடிக்கு, அந்த பிரச்சனை நம்மை காயப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அதை மறக்க செய்வார். ஹல்லேலூயா. பிரச்சனையை மறக்கணும் அப்படின்னா கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். துதிக்க 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 பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தாவீது அந்த கெபிக்குள்ள உட்கார்ந்துட்டு இந்த பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தேவ பிரசன்னத்துக்குள்ள போய் ஜெபித்து 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 தேவ பிரசன்னத்துக்குள்ள ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருக்கிறான். இப்ப பிரச்சனையை மறந்துட்டான். பிரச்சனை அவனை ஆட்கொள்ளவில்லை, பிரச்சனை அவனை சேதப்படுத்தவில்லை. ஆனா பிரச்சனை எங்க இருக்குதுங்க? அதே கெபிக்கு வெளியே சுத்திட்டு தான் இருக்கு. சவுல் தன்னுடைய முழு இராணுவத்தோடு கூட தாவீதை தேடிக்கொண்டே சுற்றி கொண்டே இருக்கிறான். ஆனா இப்ப யாருக்கு கவலை இல்லை? தாவீதுக்கு கவலை இல்லை. ஏன்னா இப்ப எங்க போயிட்டான்? அவன் அடைக்கல பட்டணத்துக்குள்ள போயிட்டான், தேவ பிரசன்னத்துக்குள்ள அவன் போயிட்டான். தேவ பிரசன்னத்துக்குள்ள போயிட்டான் அப்படின்னா யாரு தொட முடியாது? பழி வாங்குகிறவன் தொட முடியாது. அடைக்கல பட்டணத்துக்குள்ள போயிட்டா விசாரிக்கிற உரிமை பிரதான ஆசாரியருக்கு தான். ஹல்லேலூயா. அப்ப தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம போயிட்டா நம்ம விசாரிக்கிற உரிமை யாருக்கு இருக்குதுங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இந்த உரிமை இருக்குதே ஒழிய இந்த நம்மை சுற்றிலும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறதான எதிரிக்கு உரிமை கிடையாது. எதிரி நம்மை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. அதை உணர்ந்து கொண்டு அவன் பிரச்சனையை அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்திக்கல, துதித்து கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, சவுல் யுத்தத்துல மடிந்தான். ஆண்டவர் அந்த அடைக்கல பட்டணத்திலிருந்து, அந்த மறைவிலிருந்து அவனை உயர்த்தி காண்பிக்கிறார். நீதான்ப்பா சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜா. ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகள் நம்மை பயப்படுத்தலாம், நம்மை நெருக்கலாம், தாவீதை போல புலம்ப வைக்கலாம். நம்மை சுற்றிலும் தீயை வாரி இறைக்கிற மக்கள் இருக்கலாம், நாவினால பட்டயத்தை வைத்து குற்றுகிற மக்கள் இருக்கலாம், அல்லது நமக்கு முன்பாகவே நமக்கு குழி வெட்டுகிற மக்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம அடைக்கல பட்டணத்துக்குள்ள தெய்வ பிரசன்னத்துக்குள்ள நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஏற்ற வேளையில கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில தாவீதுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தது போல நமக்கும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. எந்த ஒரு பிரச்சனையினாலும் கர்த்தரை நாம் அதிகமாய்
சார்ந்து கொள்ளும். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் அந்த தேவனுடைய பிரசன்னத்துக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாது. தேவன் நமக்கு உதவி செய்வார், தேவன் நம்மை பாதுகாப்பார்னா அதுக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாது. நண்பர்கள் கிட்ட உதவி கேட்டு போனோம் அப்படின்னா அவங்க நிச்சயமா உதவி செய்வாங்க. எவ்வளவு தூரம் உதவி செய்வாங்க? ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? வேணா வாயில சொல்லலாம், நம்ம நட்பு எல்லை இல்லாதது, நம்ம நட்புக்கு லிமிட்டேஷனே கிடையாது. ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே பாயில படுத்து தூங்கணும் சொல்லலாம். ஆனால் உதவின்னு வரும் பொழுது உதவி செய்வாங்க, இல்லைன்னு சொல்ல. ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. உறவுகளுக்கு ஒரு லிமிட்டேஷன், உறவுகளின் உதவிக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. மருத்துவ உதவிக்கு கூட லிமிட்டேஷன். நம்மளால ரொம்ப முடியல, அன்கண்டிஷன் அப்படின்னு எங்க தூக்கிட்டு போறோம்? ஹாஸ்பிட்டல் தான் தூக்கிட்டு போறோம். அங்கேயும் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. நம்ம நம்பி ஹாஸ்பிட்டல் போறோம், அங்கேயும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல, ஸ்டேஜுக்கு மேல என்ன சொல்லுவாங்க? ஆமா, நீங்க கும்பிடுற கடவுளை கொஞ்சம் வேண்டிக்கங்க. எங்களால பண்ண முடிஞ்சதை நாங்க பண்ணிட்டோம், எங்களால பண்ற ட்ரீட்மெண்ட்டை நாங்க பண்றோம், இதுக்கு மேல உங்க கடவுளை நீங்க கும்பிட்டுக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அதுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஆனா எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்லாம தேவனால நமக்கு உதவி செய்ய முடியும். எந்த லெவல்ல அவர் கீழே இறங்கி கூட நமக்காக அவர் வேலை செய்து நமக்காக அவர் ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனா என்ன அப்படின்னா, அவர் கிரியை செய்யறது நமக்கு தெரியாது. அவர் கிரியை செய்யறது நமக்கு தெரியாது. விசுவாசத்தோடு காத்திருக்கணும். தாவீது 57 சங்கீதத்துல நம்முடைய விசுவாசத்தை சொல்றாரு. 2வது வசனம் வாசிங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற என் தேவனாகி உன்னதமான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் சொல்லுங்களேன், எனக்காக, அதுல இருந்து சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவன். ஹல்லேலூயா. அப்போ தாவீது விசுவாசிக்கிறான், எனக்காக எதையும் அவர் செய்வார். இப்ப நமக்காகவும் ஆண்டவர் எதையும் செய்வார். எந்த லெவல்ல அவர் இறங்கியும் செய்வார். ஏன்னா உன்னதத்தை விட்டு இறங்கி நமக்காக ஜீவனை கொடுத்தவர். நாம் அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது, அந்த அடைக்கல பட்டணத்துக்குள் உள்ள போயிரும் போது, தேவ பிரசன்னத்துக்குள்ள அவரையே அண்டிக் கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமா எந்த லெவல்லையும் கீழே இறங்கி வந்து நமக்கு செய்வார். ஏன்னா அவர் கிரியை நம்ம பார்க்க முடியாதங்காட்டி நம்ம அவிசுவாசிக்கிற. கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரான்னு இல்லை. இப்போ ஒரு விதை போடுறோம், மாம்பழம் வாங்கிட்டு வரோம், சாப்பிட்றோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சரி நட்டு வச்சா இன்னும் நிறைய பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நட்டு வைக்கிறோம். நட்டு வச்சதுக்கப்புறம் அது வளருது, பெருசாகுது, கனி கொடுக்குது, அதையும் சாப்பிட்றோம். எப்படி அது வளர்ந்தது நமக்கு தெரியுமா? நம்ம என்ன பண்ணோம்? ஒரே வேலையை தான் பண்ணோம். அது உள்ளே போட்டு புதைச்சி வச்சிட்டோம். அது ஊறி அந்த மண்ணில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சி அது வேர் விட்டு, அந்த வேர் வளர்ந்து, அதுக்கு மேலே முளை வளர்ந்து, அதுக்கு மேலே செடி மரமாகி, அந்த மரம் பூ பூத்து காய் காய்த்தி கனி கொடுக்குது. ஆனா உள்ளுக்குள்ள, ஆமா, பூமிக்கு அடியில என்ன நடக்குது நமக்கு தெரியாது. வேறு எப்படி உரியுது நமக்கு தெரியாது. தியரட்டிக்கலா வேணா பயாலஜி படிச்சவங்க சொல்லலாம், ஆனா நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. அது போலதான் தேவனுடைய கிரியை நம் கண்களால காண முடியாது. தேவன் வாக்கு பண்ணிட்டாரு, அவரை நாம் அண்டி கொண்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாய் நமக்கு பின்னாடி அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு அப்படி ஒரு ஜெயத்தை கொடுத்த தேவன் நமக்கும் கொடுப்பார். ரூத்தினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு ஆமென் அவராலே நிறைவான. ரூத் கர்த்தரையே அடைக்கலமாய் கொண்டு வரா. இந்த எலிமெலேக்கும் நகோமியும் பெத்லகேம்ல பஞ்சம் வந்தோன்னு எங்க போறாங்க? மோவாபுக்கு போறாங்க. இப்போ மோவாபுல போன உடனே அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகுது. திருமணமாகி கொஞ்ச நாட்கள்லையும் அந்த நகோமியினுடைய 2 மகன்களும் கணவரும் மரிக்கிறார்கள். 3 பேரும் விதவையாகிறாங்க. ஓர்பால் அங்கேயே இருந்துடுறா. நகோமி திரும்பி வரும் பொழுது ரூத் பிடிவாதமா திரும்பி வரா. திரும்பி பெத்லகேமுக்குள்ள வந்தவோ அவன் அமைதியா இருக்கல. எதையாவது செய்து என் மாமியாரை காப்பாற்றணும், எதையாவது செய்து என் வயதான மாமியாரை நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவ வேலைக்கு போலான்னு சொல்லி வேலைக்கு போறா. அதாவது கதிர் பொறுக்க போறா. அந்த நாட்கள்ல அறுப்பு காலத்துல அந்த அறுவடை செய்யும் பொழுது கதிர்களை எல்லாம் அறுத்து கட்டுவாங்க.
அப்படி அறுத்து கட்டி தூக்கிட்டு போகும்போது, அது கட்டும் போதோ தூக்கிட்டு போகும்போதோ ஏதோ ஒரு சில கதிர்கள் என்ன ஆகும், கட்டிலிருந்து விழுந்துரும். அதை திரும்ப எடுத்து அதில் வச்சு கட்ட மாட்டாங்க. திரும்ப அதை கீழே விழுந்து எடுத்து கட்ட மாட்டாங்க. ஏன்னா அது நியாயப்பிரமாண சட்டம். திரும்ப விழுந்தது எடுக்கக்கூடாது. அது ஏழைக்கும் தரித்திரனுக்கும் விட்டு விட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால அதை எடுக்க மாட்டாங்க. அதை பொறுக்குவதற்கென்று ஒரு இல்லாத ஒரு கூட்டம் பின்னாடி வரும். அதை பொறுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவ அப்படி பொறுக்குவதற்காக அந்த சட்டத்தை அறிந்து, சரி இதை செய்து நம்மளும் சாப்பிட்டு மாமியாரையும் காப்பாற்றலாம்னு சொல்லி இதை அறிந்து அந்த சட்டத்தை அறிந்து நிலத்தை தேடி போறா. தற்செயலாய் அவர் நிலத்துக்கு போறா. அது போவாசுடைய நீளம். அது தற்செயலாய் அப்படின்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்கு. அது தற்செயலாய் நடக்கிற காரியங்கள் சில நேரங்கள்ல தேவ செயலாகவும் இருக்கும். தற்செயலாய் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஆனா அது யாருடைய செயலா இருக்கும்? தேவனுடைய செயலா இருக்கும். தற்செயலாய் அந்த நிலத்துல பொறுக்கும் பொழுது அதே போல தற்செயலாய் போவாசும் அங்க வரார். அதுவும் தேவ செயல். ஹல்லேலூயா. இப்போ ரூத்தை பார்க்கிற போவாசுக்கு ரூத்தை பிடித்து விடுகிறது. சரி, நீ இங்கேயே பொறுக்கு, இதுதான் உனக்கு பாதுகாப்பு. வெளியே எங்க போனா உனக்கு பாதிப்புகள் வரலாம், நீ இங்கேயே பொறுக்குங்கிறாரு. அவள் அங்க பொறுக்கிறா. அதுக்கப்புறம் போவாசுக்கு மனைவி ஆகிறாள். போவாசுக்கு மனைவி ஆகிறாள். எந்த நிலத்துல பொறுக்க போனாலும் அந்த நிலத்துக்கு அவள் எஜமானியாய் மாறுகிறாள். ஹல்லேலூயா. இந்த ரூத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவன் மோவாபிய பெண். அம்மோனியரும் மோவாபியரும் சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அது சபிக்கப்பட்ட ஜனம், தேவன் விரும்பாத ஜனம், விக்கிரக ஆராதனையில் ஊறி போய் கிடக்கிறதான ஜனம், தேவனுடைய திட்டத்துக்கு எதிராய் செயல்பட்ட ஜனம். அப்ப அப்படிப்பட்ட ஜனத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணை கூட அடைக்கலமாய் வந்துட்டா, அந்த அடைக்கலமாய் வந்தவரை ஆண்டவர் கைவிடவே இல்லை. ரூத் வம்சாவளியில தான் யாரு வந்தா? இயேசு வருகிறார். தாவீது வராரு, இயேசு வராரு. மோவாபிய பெண் அவ்வளவு தூரம் ஆண்டவரை அடைக்கலமாய் தேடி வந்தோன்னு அவ்வளவு தூரம் ஆண்டவர் உயர்த்துறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம அவரை அடைக்கலமாய் நம்ம தேடிட்டோம் அப்படின்னா ஆபத்துக்கு கர்த்தர் நம்மை விலக்கி நம்மை பாதுகாப்பார். பிசாசுடைய பழி வாங்குதலுக்கு நம்மை விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். பாதுகாக்கிற தேவன் ஏற்ற வேளையில நம்மை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு அடைக்கலப்பட்டணம் உண்டு. அந்த அடைக்கலப்பட்டணம் இயேசு. அப்ப அந்த அடைக்கலப்பட்டணத்துக்குள்ள நாம எப்படி போகணும் அப்படின்னா ஜெபத்தின் மூலமாகத்தான். இப்படி இந்த 6 அடைக்கலப்பட்டணங்களையும் ஈஸியா ஜனங்கள் ரீச் பண்ண முடியுமோ அதே போல நம்ம அடைக்கலப்பட்டணமாகிய இயேசுவையும் ஈஸியா ரீச் பண்ண முடியும். எப்படின்னா ஜெபம். அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா இந்த 57வது சங்கீதத்துல அந்த தாவீதுடைய ஜெபத்தை போலவே இருக்கணும். எப்படின்னா கர்த்தரை உயர்த்துகிற ஜெபமாய் நம்முடைய பிரச்சனைகளை அவரை நம்பி அவரை விசுவாசித்து, முதல்ல அந்த விசுவாசம் அந்த ஜெபத்துல காணப்படுகிறது. விசுவாசித்து தேவ பிரசன்னத்துக்குள்ள அடைக்கலமா போறான், நம்பி போறான். நம்பி போறவன் கர்த்தரை உயர்த்த ஆரம்பிக்கிறான். உயர்த்த ஆரம்பிக்கிறவன் எது வரைக்கும் உயர்த்துறான்னா பிரச்சனைகள் மறந்து போகிற வரைக்கும் உயர்த்துறான். சில பிரச்சனைகளுடைய தாங்க முடியாத பாரத்தினால தேவ சமூகத்தில் நம்ம போய் ஜெபிக்க ஆரம்பிப்போம். எது வரைக்கும் ஜெபிக்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நம்மை விட்டு நாம் மறந்து போகிற வரைக்கும், அந்த பிரச்சனைகளுடைய அந்த பாரம் குறைகிற வரைக்கும், அந்த பாரம் நம்மை அழுத்தாத வரைக்கும். பிரச்சனை அழுத்துற பாரத்தோடு தான் போனா, ஆனா கடைசி வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை மறந்து விட்டதை பார்க்கிறோம். அந்த பாரம் அழுத்துவதிலிருந்து அவனோட விடுதலையானதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் கிடைக்கிற வரைக்கும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து எழுந்துடக்கூடாது. கடமைக்காக ஜெபிக்க கூடாது. அதாவது நான் சொல்றது பிரச்சனைக்காக ஜெபிக்கும் பொழுது, பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த பிரச்சனையின் மத்தியில கர்த்தர் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிற வரைக்கும், அந்த பிரச்சனையுடைய பாரம் அழுத்துதல் மாறுகிற வரைக்கும் தேவ சமூகத்தில் அமர்ந்து கண்ணீரோடு கூட அவரை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை நம்மை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பிரச்சனை நம்மளை சுத்திட்டு தான் இருக்கும். ஆனா என்ன பண்ணாது? நம்மளை அழுத்தாது, நம்மளை பாரப்படுத்தாது. ஒரு ஏற்ற வேளை வரும் பொழுது தாவீதை ராஜாவாக்கின தேவன் நம்மையும் கர்த்தர் உயர்த்துவார். பிரச்சனை சவுல் எப்படி மறைந்தானோ அப்படியே பிரச்சனையும் மறைய செய்வார்.